முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 113. ஜனவரி 26, 1990. சமாதானம் உன்னோடு இருப்பதாக. அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். அன்பானவருக்காக அன்போடு நற்செய்தி அறிவி. இந்த வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல திருப்பிச் சொல். என் ஆண்டவரும் அரசருமானவரே, என் ஆவியை நிலையானதாகவும் சித்தமுள்ளதாகவும் காப்பாற்றும். உம் கட்டளைகளை மீறுபவருக்கு உம்மிடம் வரும் வழியை நான் கற்பிப்பேன். பாவிகள் உம்மிடம் திரும்பி வருவார்கள். ஆமேன். குறிப்பு: சங்கீதம் 51 அதிகாரம், இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13. பிற்பாடு: என்னை சந்தோஷப்படுத்து, என் ஒளியில் தங்கியிரு. நானே ஒளி, என் வசூலா. என்னை காயப்படுத்தும் ஆன்மாக்கள் ஒளியை காணுமாறும் அவர்கள் தங்கள் இடக்கையை வலக்கையினின்று பிரித்தறியக்கூடியவர்களாக ஆகுமாறும் அவர்களுக்காக ஜெபி. என் தாய் சொல்வதை கேள். இவ்வளவு அதிகமான பாவங்களின் காரணமாக இன்று என் இதயம் கண்ணீர் வடிக்கிறது. உலகம் அன்பானவருக்கு நன்றியற்றதாக இருக்கிறது. நான் பலருக்கு காட்டி தந்து அவர்களை கூவி அழைக்கிறேன். குறிப்பு: மனித குலத்திற்கு. கடவுளிடம் திரும்பி வருமாறும் தங்கள் வாழ்வை திருத்துமாறும் நான் அவர்களிடம் மன்றாடி கேட்கிறேன். ஆனால் மிக சிலர் மட்டுமே உண்மையில் அப்படி செய்கிறார்கள். மிக பலர் மாறுவதே இல்லை. மகளே, இந்த பிடிவாதம் உள்ள ஆன்மாக்களுக்காக ஜெபி. பரிசுத்த மாதாவே, நான் ஜெபிப்பேன். உன்னையும் இவர்களுக்காக ஜெபிக்கும் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். ஜனவரி 29, 1990. ஆண்டவரா, நான் தான் சிறியவளே, நாம் ஜெபிப்போம். என் தேவனாகிய ஆண்டவரே, என் ஆன்மாவை இந்த இருளிலிருந்து உம் ஒளிக்குள் உயர்த்தும். உம் திரு இருதயத்தினுள் என் ஆன்மாவை வைத்து மூடிக்கொள்ளும். உம் வார்த்தையால் என் ஆன்மாவுக்கு உணவூட்டும். உமது திருப்பெயரால் என் ஆன்மாவை திருநிலைப்படுத்தும். நீர் பேசுவதை கேட்க என் ஆன்மாவை ஆயத்தப்படுத்தும். உமது இனிய நறுமணத்தை என் ஆன்மாவின் மீது ஊதி அதை உயிர்ப்பியும். உம் ஆன்மாவை மகிழ்விக்கும்படி என் ஆன்மாவை ஆக்கிரமியும். தந்தாய், உமது மாசற்ற மீரையை என் மீது ஊற்றுவதன் மூலம் உம் குழந்தையாகிய என்னை அழகுபடுத்தும். தெரிந்து கொள்ளப்பட்டோர் அனைவரும் வீற்றிருக்கும் உமது பரலோக மண்டபத்திற்கு நீர் என்னை அழைத்துச் சென்றீர். உம் தூதர்கள் அனைவருக்கும் நீர் என்னை காண்பித்தீர். இதற்கு மேல் என் ஆன்மா வேறு எதை கேட்கிறது? உமது ஆவியானவர் எனக்கு உயிர் அளித்துள்ளார். உயிருள்ள அப்பமாகிய நீரோ என்னை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறீர். உம் விண்ணரசை உம்மோடு நித்தியத்திற்கும் பகிர்ந்து கொள்ளவும் என்றென்றும் எக்காலமும் நான் வாழவும் என்னால் இயலும்படியாக உமது திரு ரத்தத்தை நான் பருக தந்திருக்கிறீர். உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தர்களிலெல்லாம் அதிபரிசுத்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவர் போற்றப்படுவாராக. நம் ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. ஏனெனில் அவரது இரக்கமும் அவரது அன்பும் யுக யுகமாய் கடந்து வருகிறது. அது என்றென்றைக்கும் அப்படியே கடந்து வரும். ஆமீன். நல்லது என் குழந்தாய். நான் எழுதிய வார்த்தைகளை பற்றி இயேசு மகிழ்ச்சி அடைந்தார். ஜனவரி 30, 1990. என் ஆண்டவரா, நான் தான் அதைரியப்பட்டவளாகவும் பலவீனமாகவும் நீ உணரும் ஒவ்வொரு முறையும் என் மீது சாய்ந்து கொள். நான் உன்னை அன்பு செய்கிறேன். நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை என்று உனக்கு காட்டுவதற்காக சில சூழ்நிலைகளையும் நிகழ்ச்சிகளையும் அன்பின் காரணமாகவே நான் அனுமதிக்கிறேன். உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்ளவும் உன் ஆன்மா என்னை சார்ந்திருக்குமாறும் என் மீது நீ சாய்ந்து கொள்ளுமாறும் செய்யவே இந்த நிகழ்ச்சிகள் நிகழ நான் அனுமதிக்கிறேன். நீ என்னை நம்ப வேண்டுமென நான் விரும்புகிறேன். பூமியின் அஸ்திவாரங்களை சேர்த்து பிடித்திருப்பவர் நானே.
மலரே, என்னை அன்பு செய்வதாக சொல். என் மீது சாய்ந்து கொள். என் குரலை கேள். கண்மூடித்தனமாக என்னை பின் செல். உன் கடவுளோடு வேலை செய்ய தொடங்கு. வா, இது என்னை மகிழ்விக்கிறது. நானும் நீயும், நீயும் நானும். பார்த்தாயா? ஜனவரி 31, 1990. நேற்று 7 மணி நேரமாக ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டிருந்தேன். இன்று சுமார் 6 மணி நேரம் இறுதியில் நான் இயேசுவிடம், இயேசுவே, நாம் இப்போது போய் வேறு ஏதாவது வேலை செய்வோமா என்று கேட்டேன். சமையல் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இயேசு சற்றும் தயக்கமின்றி, சரி, நாம் போவோம் என்றார். என்னை எழச் செய்து சமையல் அறையை சுத்தம் செய்ய செய்வதில் மிகுந்த ஆவலுள்ளவரை போல அவரது குரல் ஒலித்தது. நான் ஏதோ ஒரு மிக முக்கியமான அவசரமான வேலையை செய்ய வேண்டியிருந்தது என்பது போல் அவர் நடந்து கொண்டார். நம் பரிசுத்த அன்னையிடமிருந்து பிப்ரவரி 11 அன்று வாசிக்கப்பட வேண்டிய நிசே கூட்டத்திற்கான செய்தி. என் சிறு குழந்தைகளே, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் உங்கள் பரலோக அன்னை, உங்கள் இரட்சகரின் அன்னை, உங்கள் மீட்பரின் அன்னை. பரலோகத்தில் உள்ள காரியங்களை தேடும்படியாக இன்று நான் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். இந்த உலகத்தின் கொள்கைகளிலிருந்து உங்களை விலக்கிக் கொண்டு பரலோகத்தை நோக்கி உங்கள் தலைகளை உயர்த்தி பரலோக தன்மையுள்ள அனைத்தையும் தேடுமாறு நான் உங்களிடம் கேட்கிறேன். ஒளியை தேடுங்கள், ஒளி உங்களை கைவிடாது. கடவுளை மகிழ்வியுங்கள், அவரிடம் திரும்பி வாருங்கள். உலகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் காலடியை மோட்சத்தை நோக்கி வழிநடத்துபவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய குழந்தைகளே, நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? விண்ணகமே உங்கள் வீடு, பூமி உங்கள் ஆயத்தம். கடவுளை சந்திப்பதற்கான உங்கள் ஆயத்தம். கடவுள் தமது அன்பின் கொடையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவரது கொடைக்கு நீங்கள் பதில் நன்றி செலுத்த மாட்டீர்களா? உங்களில் பலர் பல அடையாளங்களை கண்டிருக்கிறார்கள். இந்த அடையாளங்கள் ஊன்றி கவனிக்கப்பட வேண்டும். இவை காலங்களின் முடிவுக்கான அடையாளங்கள் ஆகும். அவை உலக முடிவுக்கான அடையாளங்கள் அல்ல. அவை ஒரு யுகத்தின் முடிவின் அடையாளங்கள் ஆகும். அன்பு மற்றும் சமாதானத்தின் யுகத்திற்குள் நீண்ட காலத்திற்கு முன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள புதிய வானகங்கள் மற்றும் புதிய பூமிக்குள் நுழையும்படி இயேசுவும் நானும் உங்கள் அனைவரையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சுத்திகரிப்பின் நாளுக்கு முன் நீங்கள் மனம் திரும்பும்படி நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். ஏனெனில் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறை ஒழிந்து போகும் முன் பாத்திமாவில் தொடங்கி இன்று வரை என் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆன்மாக்களின் வழியாக நான் உங்களுக்கு கூறி வந்த அனைத்தும் நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு குழந்தைகளே, எங்கள் பிரசனம் ஒரு பரம ரகசியமாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை எப்போதும் நீங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இடைவிடாமலும் உங்கள் இதயத்தை கொண்டும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உபவாசம் இருக்கவும் தவம் செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள். மாதம் ஒரு முறை சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். மற்றவர்களின் காரியத்தில் அதை கடைபிடியுங்கள். ஆண்டவரின் திருச்சட்டத்தை வாழுங்கள். குழந்தைகளே, நான் உங்களை அன்பு செய்கிறேன். அன்பினால் தான் ஆண்டவரை சந்திக்க உங்களை நான் ஆயத்தம் செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். எங்கள் சமாதானத்தோடு உங்கள் வீடுகளுக்குள் நுழையுங்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். வேதாகம வாசகம் லூக்கா 18ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 18 வரை. ஆண்டவரா, நான் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். நிசேயில் என் திருமுகத்தை வெளிப்படுத்து. பலருக்கு முன்பாக நான் நிற்பேன். என் குழந்தாய், திட தைரியமுள்ளவளாயிரு. அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். இயேசு நிசேயில் நடக்கவிருந்த ஜெப கூட்டத்திற்காக என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். விண்ணகம் ஒளியால் ஆக்கப்பட்டுள்ளது. விண்ணகத்தின் கதவுகள் உனக்கு முன்பாக லேசாகவாவது திறக்கும் போது இந்த ஒளி உன்னை முழுமையாக சூழ்ந்து கொள்கிறது. மோட்சத்தின் ஒரு துளியை சுவை பார்க்கும் வாய்ப்பை நான் உனக்கு வழங்கினேன். ஆகவே நானே உன் ஸ்துதி புகழ்ச்சிகளின் உட்கருத்தாயிருப்பேனாக. என் தேவாலயத்தில் உன் சகோதரர்களுக்கு என் திருப்பெயரை அறிவி. முழு சபையில் என்னை துதித்து போற்று. என் குழந்தைகளின் இதயங்களை வசீகரி. உன் கடவுளுக்கு மகிமை முழுவதையும் செலுத்து. அன்பு உன்னோடு இருக்கிறது.
என் ஆண்டவரே, நான் உமக்கு செய்த வார்த்தை பாடுகளை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் உண்மையாகவே முயற்சி செய்து என் நன்றி அறிதல் காணிக்கைகளை உமக்கு செலுத்துவேன். உம்மோடு பேசவும் உம்மை கனப்படுத்தவும் சரியான வார்த்தைகளை எனக்கு தாரும். என் இறைவா, என்னை நிரப்புவதற்காகவும் உமது பிரசன்னத்தில் வாழ்வோரின் ஒளியில் நடக்க என்னை அனுமதிப்பதற்காகவும் நான் உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். பிப்ரவரி 9, 1990 சியோன் கப்புச்சின் மடத்துக்கான செய்தி. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் அன்பு மட்டுமே. அன்பு குழந்தைகளே, என் திருச்சட்டத்தை உங்களுக்கு நினைவூர்த்தவும் நான் யார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டவும் இவ்வளவு அதிகமான செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருந்தவர் உங்கள் இயேசுவாகிய நான் தான். நீங்கள் என் வார்த்தையை உங்கள் இல்லமாக ஆக்கிக் கொண்டால் உங்கள் ஆன்மா என்னை நோக்கி உயர்த்தப்படும். நீங்கள் என்னிடம் வந்து சேர்வீர்கள். உங்கள் ஆவி உங்களை கைவிடும் முன் என்னிடம் வாருங்கள். வந்து நான் உங்களுக்கு தந்து கொண்டிருந்த எல்லாவற்றை பற்றியும் சிந்தியுங்கள். வந்து என் ஆசைகளை பற்றி சிந்தியுங்கள். என்னை தேடுங்கள், எனக்காக தாகம் கொள்ளுங்கள். வந்து நான் உங்களுக்கு தந்துள்ள அனைத்தை பற்றியும் தியானியுங்கள். என் வார்த்தைகளால் அதிகமாக பாதிக்கப்படுங்கள். நான் உங்களுக்கு தந்துள்ள அனைத்தையும் நீங்கள் உற்சாகமாக அனுசரிக்க வேண்டும் என்றும் அவற்றை மதித்து போற்ற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். அன்பு குழந்தைகளே, என் ஆசைகளை உங்களில் ஒருவன் பிற்பாடு என்று தள்ளி வைக்கும் ஒவ்வொரு முறையும் என் திரு இருதயம் எவ்வாறு காயப்படுத்தப்படுகிறது என்பதை மட்டும் நீங்கள் அறிவீர்கள் என்றால், நான் இதுவரை உங்களுக்கு எதை வாக்களித்து வந்திருக்கிறேன், இப்போது எதை வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் சந்தோஷம் முழுமை பெறும். பகலும் இரவும் உங்கள் மீட்பராகிய என்னை துதியுங்கள். என் சொந்த கரத்தால் உங்களுக்கு உணவூட்டுவதற்காக என்னை போற்றுங்கள். நான் மேலிருந்து நீங்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஆகவே நான் உங்கள் உதவிக்கு வந்தேன். அப்படி இருக்க நான் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? என் போதனைகளையும் என் ஆசைகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு பணிந்திருங்கள். அவற்றை விதைகளைப் போல நான் உங்களில் ஊன்றியுள்ளேன். ஆகவே உங்கள் இரட்சகராகிய நான் உங்களிடம் கேட்பதை செய்யுங்கள். என் செய்தியை கேட்பதோடு மட்டும் நின்று விடுவதால் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அன்புக்குரியவர்களே, என் ஆன்மாவால் அன்பு செய்யப்படுபவர்களே, நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், இதயத்திலிருந்து வரும் ஜெபங்களையே நான் விரும்புகிறேன். எல்லா ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டுமென நான் ஆசிக்கிறேன். என் பிரதிநிதிகளாக இருப்போரின் போதனைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். நீங்கள் உபவாசம் இருக்கவும் தவம் செய்யவும் வேண்டுமென நான் விரும்புகிறேன். குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டுமென நான் விரும்புகிறேன். வேதாகமத்திலிருந்து தினமும் ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டுமென நான் ஆசிக்கிறேன். பரித்தியாகம் செய்வதன் மூலம் மற்றவர்களுக்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டுமென நான் விரும்புகிறேன். அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்றும் சாத்தியமானால் 3 தேவ ரகசியங்களையும் ஜெபிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். உங்களை தெய்வீகத்திற்கு திரும்ப கொண்டு வருவதே என் குறிக்கோள். நான் பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கள். இவையே என் கொள்கைகள். தினமும் உங்கள் அர்ப்பணத்தை நான் கேட்கிறேன். நானே அன்பின் ஊற்று. இந்த அன்பை மற்றவர்களுக்கு தருமாறு நீங்கள் அனைவரும் இதை என் இருதயத்தினின்று மோந்து கொள்ள முடியும். அதன் பின் என்னை ஆராதிக்கவும் என் பிரசன்னத்தை இடைவிடாமல் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். என் பிரசன்னமும் ஒரு பரம ரகசியமாயிருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். உத்தமத்தனத்தை அடைந்து கொள்ளுங்கள். இந்த வறண்ட நிலம் வளம் பெறுவதாக. நீங்கள் அறியாத காரியங்களையோ உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையோ நான் உங்களிடம் கேட்கவில்லை. பரிசுத்தமாக இருக்கும் எல்லாவற்றையும் நான் உங்களிடம் கேட்கிறேன். என்னிடம் உள்ள அனைத்துமே
பரிசுத்தமானதாக இருக்கிறது. என் திருச்சரீரம் பரிசுத்தமானது. ஆகவே வந்து என் தசையை உண்டு என் இரத்தத்தை பருகுங்கள். ஏனெனில் என்னிடம் வரும் எவனையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். நான் வாழ்வின் அப்பமாக இருக்கிறேன். தீயவன் உங்களை வஞ்சிக்காதபடி ஜெபியுங்கள். என் கண்கள் துக்கத்தால் மங்கிப் போக அனுமதிக்காதீர்கள். உங்கள் வீடுகளின் கூரை மீதிருந்து என் அன்பை அறிவியுங்கள். என் அன்பு திராட்சை ரசத்தை விட அதிக இன்பமானது என்று அறிவியுங்கள். உங்களை அளவற்ற விதமாய் அன்பு செய்பவராகிய ஒரு பரலோக தந்தையை நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அவரது திருப்பெயர் உங்களை அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடமிருந்து பொழியும் வெள்ளை போலத்தை போன்றது. அவரது திருப்பெயர் அன்பு என்பதாகும். உங்கள் நெற்றிகளில் என் அன்பின் பெருமூச்சை விட்டு நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அன்பு உங்களை அன்பு செய்கிறது. அது ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறது. ஒன்றாயிருங்கள். நம் பரிசுத்த மாதாவின் செய்தி. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் செய்யும்படி ஆண்டவர் கேட்பதை செய்யுங்கள். எங்களிடமிருந்து தொலைவாக இருக்கும் என் மற்ற மகன்களுக்காகவும் மகள்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களது மனம் திரும்புதலுக்காக ஜெபியுங்கள். பரிசுத்தமானது எதுவோ அதை எப்போதும் தேடுங்கள். ஒளியை பின்பற்றி சூரியனை தேடி அதை நோக்கி திரும்பும் சூரியகாந்தி மலர்களைப் போல் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிப்பது என்னவென்று பார்த்து அவரது திருப்பெயரை போற்றுங்கள். அவர் உங்களுக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்பும் நீங்கள் அனைவரும் நெருங்கி வந்து அவரது கனிகளால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் சிருஷ்டிகராக இருக்கிறார். உங்களுக்கு கற்பிப்பவராக இருக்கவும் அவரால் முடியும். உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் போது ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியிலும் கூட ஜெபியுங்கள். வந்து அவரை போற்றுங்கள். வந்து அவரை மகிழ்வியுங்கள். கடவுள் உங்கள் காவலராகவும் இருக்கிறார். அவரை சார்ந்திருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏனெனில் அவரது ஒளி இருளில் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அவரது கட்டளைகளை அனுசரியுங்கள். அன்புக்குரியவர்களை, உங்கள் தந்தையின் கரங்களில் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருங்கள். ஞானமானவரை உங்களுக்கு கற்பிப்பவராகவும் உங்கள் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்வதில் ஆவல் கொண்டிருங்கள். ஞானத்தில் வளருங்கள். நீங்கள் சமாதானத்திலும் ஆண்டவரோடு முழு ஐக்கியத்திலும் இருக்கும்படி ஆண்டவரின் ஆவியில் வளர்ச்சி பெறுங்கள். இன்றைக்கு மேலும் ஓர் அறிவுரை. விசுவாசத்தின் பாதையை பின்பற்றுங்கள். திருச்சட்டத்தை கைக்கொள்ளுங்கள். தயவு செய்து எங்கள் செய்திகளை வாழுங்கள். எங்கள் செய்திகளை தியானியுங்கள். உங்களுக்கு கற்பிப்பதில் இயேசுவும் நானும் எவ்வளவு பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் ஆன்ம வெதுவெதுப்பை நீங்கள் முழுமையாக வெற்றி கொண்டு கடவுளை நம்பி அவருக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் நாளில்தான் எங்கள் சந்தோஷம் முற்றிலுமாக முழுமையடையும். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். எங்கள் புனித பிரசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள். என் அன்பு குழந்தைகளை, ஜெபியுங்கள். அன்பானவரின் பிரசனத்தால் உங்கள் நாட்களை நிரப்புங்கள். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.